இறுதியாக இருந்தாலும் உறுதியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள், தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மீனராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். கடந்த 3 வருடங்களாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தார். அதாவது மீனராசிக்கு 7.5 சனி காலமாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளேயே வருகிறார். அதாவது சனி பகவான் என்பவர் மீனராசியை பொறுத்தளவு பாதி நன்மை பாதி தீமை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா லாபாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான், கெடுப்பவரும் அவர்தான், கொடுப்பவரும் அவர்தான். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருவதால் பாதி நன்மை பாதி தீமை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் வரக்கூடிய 3 வருடங்களானது இருக்க போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இது ஒரு சரியில்லாத அமைப்பு தான். மீனராசிக்காரவங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா இதுலயும் யோசிச்சு செயல்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க வேண்டும் வரக்கூடிய 3 வருடம் என்பது. பேசக்கூடிய பேச்சில் நிதானம் கவனம் தேவை. பேசாமலே இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்துல நீங்க நல்லதுக்காக சொல்வீங்க, அது கெட்டதா போய் முடிஞ்சிடும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளிடையேக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையேவும் சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்துல எதுலையுமே கவனமா இருக்கணும். நீங்க 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்ப தொழிலும் சில மாற்றங்கள், ஒரு பிரச்சனைகள், அதிலும் சில போட்டிகள் இதெல்லாம் ஏற்படலாம். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பண விஷயத்துல. அதெல்லாம் சற்று நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் வரக்கூடிய 3 வருடங்கள் இருக்கிறது. என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். மீனராசிக்காரர்கள் சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் தற்பொழுது நல்ல திசா புத்திகள் நடந்தால் உங்களுக்கு நன்மைதான் நடக்கும். இருந்தாலும் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது சற்று இருக்கத்தான் செய்யும். ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்துல ஆன்மீகம் தான் உங்களுக்கு மெயின். அது மட்டும் இல்லாம ராசியிலேயே சனி பகவான் இருப்பதால் உடல் ரீதியான சிறு சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நீங்க உதாசீனப்படுத்திடாதீங்க. சின்னதா இருக்கும் போதே நீங்க சரி செய்து கொள்ளுங்க. இல்லை என்றால் அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் உடல்நிலையில் மிக மிக எச்சரிக்கை கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. மேலும் மீனராசிக்காரர்கள் திருஞான சம்பந்தர் அருளிய திருக்கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து உங்கள் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த சனி பகவான் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் சரி செய்து கொண்டு எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.